ஒரே ஒரு ஃபார்முலா ஒரே ஒரு சக்ஸஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. மார்க்கெட் கீழே போயிட்டு மேலே போகிறத விட சைடுவேஸில் இருந்துட்டு திடீர்னு போகுது இல்லையா. இந்தியா பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ஃபாலோங்கிறது வந்து அப் ட்ரெண்டை மட்டும்தான் கேப்சர் பண்ண முடியும். இது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஃபியூச்சர் அப்படி கிடையாது. சிஸ்டம் ட்ரேடிங்கில் இன்னொரு பலம் என்னென்னா வந்து நீங்கள் நினைக்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களால் என்னை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் ட்ரேடிங் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா ஸோ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து ஆவரேஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்றைக்கி நம்ம கூட கான்வர்சேஷனில் ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஐடி ஜெகன். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு தேவையான ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா சார், இப்போ ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் பையிங் செல்லிங்னு இருக்குது. ஸோ இப்போ செல்லிங்கை வந்து யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கையாளணும் சார்? செல்லிங் வந்து யாருனாலும் கையாளலாம். பட் ஓரளவுக்கு கேபிட்டல் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ உள்ள கண்டிஷன்ஸில் வந்து ஒரு 10 லட்சம் இருந்தால் தான் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கும் பண்ணலாம். பட் கொஞ்சம் முயற்சி பண்ணால் பண்ண முடியும். ஆனால் என்னென்னா வந்து இது செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வச்சுக்கிற காசை ஒரு அசட்டில் பார்க் பண்ணிவிட்டு அந்த அசட்டை ப்ளச் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அசட்டில் ஒரு காசு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங்கில் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு காசு வரும். ஸோ 2 காசு வரும். இது நீங்கள் பையிங்கில் பண்ண முடியாது. இப்போ ஒரு 10 லட்சம் இருக்குன்னா நீங்கள் ஒரு அசட்டில் பார்க் பண்ணிவிட்டு அதை ப்ளச் பண்ணி நீங்கள் பையிங் பண்ண முடியாது. எக்ஸ்சேஞ்சே அதை அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் செல்லிங்கில் பண்ணலாம். இந்த அசட் எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து கோல்டாக இருக்கலாம், கோல்டு இடிஎஃபாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், எஃப்டியாக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் என்னென்ன அசட்லாம் அலோவ் பண்ணதோ அந்த அலோவ் பண்ணுற அசட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணனா வந்து அந்த அசட்டில் ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும், அந்த அசட்டில் ஒரு ரிட்டர்ன் இருக்கும், ஒரு ஈல்டு இருக்கும். அது போக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த செல்லிங்கில் பண்ண முடியும். ஓகே சார். ஸோ இதுதான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் தான் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஸ்டார்டிங் யார் பிகினர்ஸ் வந்தாலுமே இன்ட்ராடே ட்ரேடிங் நோக்கி தான் ஓடுவாங்களே. அப்படி இருக்கிறப்ப அந்த ப்ராஃபிட் வந்து இப்போ சில சார்ஜஸ்லாம் உங்களுக்கு மேக் பண்ணுறாங்களே சார், சார்ஜஸை விட ப்ராஃபிட் அதிகமாக வருமா, இல்லைனா அது வந்து எப்படி சார்? யூஸ்வலாக வந்து நான் சொன்னேன்னா தான் இன்ட்ராடே ட்ரேடிங் தான் முதல் ஆரம்பத்தில் வருவாங்க. அது நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இன்ட்ராடேயில் தான் நான் பணம் பண்ணியிருக்கேன். அது நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் இன்ட்ராடேயில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் இப்போ சார்ஜஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 11 சார்ஜஸ் வரும். அதை கான்ட்ராக்ட் நோட்டை ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். எக்ஸ்சேஞ்சுக்கு எவ்வளவு, செபிக்கு எவ்வளவு, செபி சார்ஜஸ், எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ், டர்ன் ஓவர் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ப்ரோக்கரேஜுக்கு, இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கும். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் ட்ரேட் பண்ணோம்னா வந்து இந்த ஆப்ஷன் செல் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் பை பண்ணோம்னா எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆப்ஷனுக்கு இது ரொம்ப குறைவு, ஃபியூச்சர்ஸுக்கு இது ரொம்ப அதிகம், இயற்கையாகவே அதிகம். அப்படி தான் கவர்மெண்ட் வச்சுக்கு ஏன்னு தெரில எனக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து இந்த சார்ஜஸ் போக உங்களுக்கு எவ்வளோ வரும் தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடுக்கு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியத்துக்கு செல் பண்ணிங்கன்னா ஒரு 100 ரூபா வந்து இதை கழிச்சிடுறது நல்லது. இப்போ நீங்கள் உங்கள் டெஸ்டிங்கில் வந்து ஒரு 1000 ரூபா ஒரு ட்ரேடுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா ஒரு 100 ரூபாயை கழிச்சிடுறது நல்லது. உங்களுக்கு 900 ரூபா தான் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சார்ஜஸ் ரொம்ப கம்மி. நிறையா சார்ஜஸ் இருந்தாலும் ரொம்ப மைனராக தான் போகும், ரொம்ப பெருசாக போகாது. ப்ரோக்கரேஜ் மட்டும்தான். இப்போ உள்ள காம்படிட்டிவ் வேர்ல்டில் ப்ரோக்கரேஜ் எல்லா ப்ரோக்கர்ட்டையுமே சேம் தான். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக ஹேண்டில் பண்ண முடியுமா சார்? ஹேண்டில் பண்ணலாம். பட் ரெண்டோட நேச்சரும் வேறு. இப்போ ஃபியூச்சருக்கு பார்த்திங்கன்னா டைம் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா டைம் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கும். ஃபியூச்சருக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சார்ஜஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜஸ் குறவாக இருக்கும். ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் டைரக்ஷனல் பெட். மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட் ஆக்சுவலாக வந்து. ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமைஸ்டு பெட். நீங்கள் பாதி பெட் எடுக்கலாம், 25% பெட் எடுக்கலாம். மார்க்கெட் இங்கே போகாதுன்னு சொல்லலாம், இங்கே போகும்னு சொல்லலாம், எடுக்கலாம். இதுக்கும் நடுவில் நிற்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் எல்லாமே வந்து ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஃபியூச்சர் அப்படி கிடையாது. மார்க்கெட் மேலே போகணும்னு சொல்கிறீங்களா, கீழே போகணும்னு சொல்கிறீங்களா? கீழே போகணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கீழே போனால் உங்களுக்கு காசு, மேலே போச்சுன்னா உங்களுக்கு லாஸு. ஸோ ஆப்ஷனில் நீங்கள் சொல்லலாம் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கும் போகக்கூடாது, இல்லை இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சு போகும். இந்த மாதிரி என்ன கஸ்டமைசேஷனாலும் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் அப்படி பண்ணவே முடியாது. அதனால் வந்து ஃபியூச்சரோட நேச்சர் வேறு, ஃபியூச்சரோட ஸ்டடி வேறு, ஃபியூச்சரோட இது வேறு, ஆப்ஷனோட இது வேறு. இப்போ நான் ரெண்டையும் பண்ணுறேன், ரெண்டுக்குமே வேறு சிஸ்டம், வேறு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், வேறு அல்காரிதம், வேறு லாஜிக். அப்படி இருந்தால் நீங்கள் ரெண்டையும் பண்ணலாம். ஓகே சார். ஆனால் நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் பற்றி தான் நிறையவே சொல்லுவாங்க, ஃபியூச்சர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதை விட. ஸோ ஆப்ஷன் சொல்கிறப்போ அதுலேயும் சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுமே இதில் நடக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கண்ணா, அந்த மாதிரி என்ன? அதான் அதோட பலமாக தான் பலவீனமாக தான். இப்போ நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணோன்னா மினிமம் 3 லட்சம் இல்லைன்னா பண்ண முடியாது. இல்லை, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி செல்லிங்கில் தான் நீங்கள் ஒரு மினிமம் 3 லட்ச ரூபா வேணும். பையிங்க நீங்கள் 10,000 இருந்தாலும் பண்ணணும். நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் வருது. அது என்னன்னா வந்து ஈஸியாக நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்களே. இப்போ வச்சிருக்கிறதே 10,000 ரூபா, அந்த 10,000 லூஸ் பண்ணிக்கிறது வாய்ப்பு அதிகம்ல.
5000 வச்சுருக்கவனுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், 5000 போனால் பரவாயில்லன்னு. 3 லட்சம் வச்சுருவனுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, 3 லட்சம் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதிகமாக. இதே இது நீங்கள் ஒரு 50 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ கேபிட்டல் ஏற ஏற இயற்கையாகவே உங்கள் சைக்காலஜி என்ன பண்ணுன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நோக்கி ஓடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆப்ஷன் பையிங் எவ்வளோ கேபிட்டல் குறவாக இருக்கோ அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு சைக்காலஜி என்ன ஆச்சுன்னா இது போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். ஆனால் எவ்வளோ கேபிட்டல் இருந்தாலும் அது எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷனில் பண்ண முடியும். அதனால் கஸ்டமைசேஷன் நிறையா இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம், சீக்கிரமாக போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஃப்யூச்சரில் நீங்கள் நினச்சாலும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வைக்கிற மார்ஜினே அதிகம். என்ட்ரி பேரியர்னு சொல்லுவாங்களே, அந்த என்ட்ரி பேரியர் நிறையா இருக்கும். ஆப்ஷன் வந்துக்கிட்டா என்ட்ரி பேரியர் இல்லையே, கஸ்டமைசேஷன் இருக்குல்ல, எனக்கு வேணுங்க போலாம் மாற்றிப்பேன்ல. ஸோ அதான் அதோட பலமும் பலவீனமும். சார் இந்த ஆவரேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இது வந்து ஆப்ஷன்லையுமே வந்து செட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா ஆப்ஷனோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும், ஃபியூச்சரோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆவரேஜுங்கிற பிஹேவியர் வந்து நான் வந்து ஃபியூச்சரில் பண்ணுறேன், ஆனால் லாஸில் இல்லை, ப்ராஃபிட்டில் பண்ணுவேன். ஸோ ப்ராஃபிட்டில் போச்சுன்னா இன்னும் ஆவரேஜ் பண்ணுவேன், இன்னும் ப்ராஃபிட்டில் போச்சுன்னா இன்னும் வாங்குவேன், இன்னும் ப்ராஃபிட்டில் போச்சோம். ஏன்னா நீங்கள் இப்போது ஒரு ஸ்டாக்கு மேலே போகும்போது நீங்கள் நிறையா வாங்கிட்டே இருக்கீங்க. ஸோ மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் நிறைய குவான்டிட்டி வந்து ப்ராஃபிட் பண்ணும்போது நிறைய குவான்டிட்டி பண்ணுங்க. லாஸ் பண்ணும்போது நான் ஆவரேஜ் பண்ண மாட்டேன், லாஸ் பண்ணும்போது இத்தினூண்டு குவான்டிட்டியில் நான் வெளில வந்துடுவேன். ஸோ மார்க்கெட் மேலே போகும்போது இல்லை என்ன பண்ணுவோன்னா நான் குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து ஆவரேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் ஆட் பண்ணுவாங்க, லாஸில் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ லாஸில் பண்ணுற இதுக்கு பேர் வந்து மார்ட்டிங்கல்னு பேர், ஸ்டெயிலாக சொல்லணும்னா. ஸோ மார்ட்டிங்கல் என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கப்புறம் வந்து டபுள் த குவான்டிட்டி பண்ணிங்கன்னா அது பேர் மார்ட்டிங்கல். இப்போ 10 ஷேர் வாங்குனீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து 20 ஷேர் வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் மார்ட்டிங்கல் பேர். இந்த மார்ட்டிங்கல் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் லாஸில் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே ப்ராஃபிட்டில் போகும்போது தான் மார்ட்டிங்கல் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராஃபிட்டில் போகிறது போயிட்டே இருந்ததுன்னா நீங்கள் வந்து பெரிய குவான்டிட்டி வந்து ப்ராஃபிட்டில் பண்ணுறீங்க. அங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், அங்கேருந்து கீழே வந்தால் ஓகே, எனக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு குவான்டிட்டி ப்ராஃபிட்டில் இருக்கேன், செகண்ட் குவான்டிட்டி எனக்கு லாஸில் இருக்கும், ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸில் வெளில வந்துடுவேன். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா வந்து மார்ட்டிங்கல் பண்ண மாட்டேன், பட் 50% குவான்டிட்டி ஆட் பண்ணுவேன். இப்போ நான் 100 குவான்டிட்டி வந்து ஃப்யூச்சரில் லாங் எடுக்கிறேன்னா எனக்கு ப்ராஃபிட் நல்லா போச்சுன்னா அடுத்து வந்து நான் 50 குவான்டிட்டி எடுத்தேன். அதுவும் நல்லா போச்சுன்னா அதுலேருந்து 25 குவான்டிட்டி எடுப்பேன். அதுவும் நல்லா போச்சுன்னா அங்கேருந்து ஒரு 12 குவான்டிட்டி எடுப்பேன். இது ஏன் பண்ணுறேன்னா, மார்க்கெட் மேலே போச்சு, 100 குவான்டிட்டிக்கு நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். இப்போ 50 குவான்டிட்டி எடுக்கும்போது கீழே வந்துச்சுன்னா எனக்கு 100 குவான்டிட்டியில் ப்ராஃபிட்டு, 50 குவான்டிட்டியில் லாஸ். ஸோ எனக்கு ஓரளவுக்கு என்ன ஆயிருன்னா வந்து, ஏன்னா இப்போ நான் 100க்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 100 எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ லாஸும் எனக்கு 100ல் வரும், ப்ராஃபிட்டும் 100ல் வரும். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஆனால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பண்ணவே கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனோட பிஹேவியர் வந்து அது ஒரு புரியாதவங்களுக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இது ₹1, மார்க்கெட் ₹1 ஆயிடுச்சுன்னா அது ₹1 ஆயிரும், மார்க்கெட் ₹1 இறங்குச்சுன்னா அது ₹1 இறங்கும். மார்க்கெட்டுக்கும் அதுக்குள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா, ஃப்யூச்சருக்கு நீங்கள் முழு காசு கட்ட தேவையில்லை. 10 லட்ச ரூபா பொருளை நீங்கள் 3 லட்ச ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம். அதுதான் அதில் உள்ள சிம்பிளானது. ஆனால் ஆப்ஷனுக்கு அப்படி இல்லை. அது எவ்வளோ டயத்தில் போகுது, எவ்வளோ ஓலடைலிட்டியில் போகுது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதை பொறுத்து வந்து மாறும். இந்த ஃபேக்டர்ஸ் வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ப்ரைஸ் மட்டும்தான் ஃபேக்டர். எதுக்கு? ஃபியூச்சருக்கு வந்து ப்ரைஸ் மட்டும்தான் ஃபேக்டர். ஆனால் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்டர் இருக்குது. ஓலடைலிட்டி ஒரு ஃபேக்டர் இருக்குது. மார்க்கெட்டில் ஓலடைலிட்டி கம்மியாக இருந்தால் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், ஓலடைலிட்டி அதிகமாக இருந்தால் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி தூரமாக இருந்தால் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பைரி கிட்ட இருந்தால் ப்ரைஸ் கூட இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் இதில் கிடையாது. எதில் கிடையாது? ஃபியூச்சர்ஸில் கிடையாது. ஃபியூச்சரில் வந்து ப்ரைஸ் இதை பொறுத்து தான் இருக்குது. இது மாதிரி வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ப்ரீமியம் ஏறும். ஸோ அது பல ஃபேக்டர் இருக்கிறதுனால வந்து அதனால் சொல்கிறாங்க ஆப்ஷன் வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா, புதுசாக ஓடுறவங்க வந்து ஆவரேஜை பற்றி யோசிக்க கூடாது. உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் குஷனில் இருக்கும்போது அந்த ஆவரேஜுங்கிறது வந்து சாதாரணமாக பண்ணக்கூடிய வேலை கிடையாது. நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஆவரேஜுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து பை பண்ணி செல் பண்ணிட்டு பை பண்ணிட்டு ஒரு 1 இயர் ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுனா மட்டும்தான் உங்களுக்கு ஆவரேஜ் ஒத்து வருமா ஒத்து வராதான்னு தெரியும். நார்மல் கேஸில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா முதல் லாஸ் பண்ணுவீங்க, மறுபடியும் பை பண்ணுவீங்க, மறுபடியும் லாஸ் ஆகும், அது ஹெவி லாஸ் ஆகும், ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். அதே மாதிரி நம்ம போன வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய வீடியோஸ் நீங்கள் சொல்கிறது விஷயம் என்னென்னா, இந்த பேக் டெஸ்டிங் அது பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கும், அது இல்லைனா நம்மளால் வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ பேக் டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பைரி டேட்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்கு சார். ஸோ இப்போ பேக் டெஸ்ட் பண்ண முடியுமா? அது எந்த நிலைமையில் இருக்குது சார்? இப்போயும் பேக் டெஸ்ட் பண்ண முடியும். பட் என்னென்னா வந்து பேக் டெஸ்டிங்கோட பிஹேவியர், மார்க்கெட்டோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா வந்து இப்போ உள்ள காலத்தில் வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க வந்து இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சுன்னா நாளைக்கு மேலே போகணும். ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மண்டே எல்லாம் மார்க்கெட் நல்லா ட்ரெண்ட் ஆகிருக்கும். ஏன்னா சனி ஞாயிறு முடிஞ்சு வருது இல்லையா,
நான் டேட்டா வச்சு சொல்கிறேன், நான் சும்மா காரணத்துக்காக சொல்லலை. ஸோ மண்டேலாம் நல்லா ட்ரெண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ செவ்வாய்க்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை ட்ரேடிங் மாற்றிட்டாங்க இல்லையா? அப்போ செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு பிஹேவியர் இருந்திருக்கும், வியாழக்கிழமைக்கு ஒரு பிஹேவியர் இருந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறதுலாம் எப்படி டெஸ்ட் பண்ணோம்னா வந்து நம்ம நினச்சா கூட செவ்வாய்க்கிழமை டெஸ்ட் பண்ணால் கூட அந்த எக்ஸ்பைரிக்கு அது இருந்திருக்காது. இப்போ நிஃப்டிக்கு செவ்வாய்க்கிழமை மாறிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இதுக்கு முன்னால் செவ்வாய்க்கிழமை யார் இருந்தான்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னால் சென்செக்ஸ் இருந்தான், அவனை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதே ரூலை நமக்கு இதுக்கு போட வேண்டியது, நிஃப்டிக்கு போட வேண்டியிருக்கு. ஸோ இது என்ன பண்ணனா வந்து சிமுலேஷன் தான் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னால் இப்படி ஒரு டேட்டா இல்லை, இதுக்கு பதிலாக இன்னொருத்தர் இருந்திருக்கான். ஸோ அந்த டேட்டா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சிமுலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி சிமுலேட் பண்ணால் தான் முடியும். இப்போதைக்கு வந்து கஷ்டம் தான், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தான் ஈஸியாக பண்ணுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சார் இதுமாதிரி நம்ம பேசுகிறப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிஸ்டம் ட்ரேடிங் நானும் இப்போ கற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ சிஸ்டம் ட்ரேடிங் தான் இப்போ வந்து ஒரு பாப்புலரான ஒரு டேர்மாக இருக்குது. ஆனால் டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்க்குமே வந்து அந்த மவுஸ் குறையில தான் நம்ம சொல்ல முடியுமே. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு? இப்போ வந்து பார்க்குற பிகினர்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து எந்த விஷயத்தை நோக்கி போகணும் சார்? டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் வந்து நான் பண்ணியிருக்கேன், அது மூலமாக பணமும் பண்ணியிருக்கேன். சிஸ்டம் ட்ரேடிங்கும் பண்ணியிருக்கேன், அது மூலமாக பணமும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காத்தாலேருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன், உங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஸோ நான் வந்து லேப்டாப் இல்லை, நான் பொசிஷனை பார்க்கல. ஸோ ஆஃபீஸில் ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆஃபீஸில் அவங்களா டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம ஒரு சிஸ்டம் ட்ரெயின் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருப்போம், அதை தான் அவங்க பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் சிஸ்டம் ட்ரேடிங். நான் என்னன்னு கூட பார்க்கல, எண்ட் ஆஃப் த டேயில் தான் உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட் லாஸுமானு. ரொம்ப சிம்பிளாக சொன்னால், நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணி என்ன ப்ராஃபிட் லாஸ் வருதோ அதான் போடுறாங்க. இதுதான் சிஸ்டம் ட்ரேடிங். இதில் என்ன பலம்னா, உங்களால் ஈஸியாக டெலிகேட் பண்ண முடியும். சிஸ்டம் ட்ரேடிங்கில் இன்னொரு பலம் என்னென்னா வந்து, நீங்கள் நினைக்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களால் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், பேக் டெஸ்டிங் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் நடந்தது உண்மையா தப்பா கரெக்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் இதோட பலங்கள். அதே மாதிரி என்ன பண்ண முடியும்னா வந்து, உங்களால் ஆட்டோமேட் ஈஸியாக பண்ண முடியும். சிஸ்டத்தில் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா அது பண்ண முடியுங்களா. டிஸ்கிரிஷனரிங்கிறது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொறுத்து இருக்குது. உங்கள் இன்ட்யூஷன் வந்து சில டைம் கரெக்டாக இருக்கும், சில வருஷம் தப்பாக இருக்கும், சில வருஷம் மோசமாக போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் ட்ரேடிங் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஈஸியாக டெலிகேட் பண்ண முடியாதுன்னா எவ்வளோ காசுனாலும் போட முடியும். டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்னு வரும்போது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, கேபிட்டல் கூட 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 உங்களால் எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சிஸ்டம் அந்த ப்ராஃபிட் லாஸ் பார்க்குறது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம், எல்லோரும் ஹியூமன் தானே. எல்லாம் 5000க்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம் ப்ராஃபிட் லாஸுக்கு, ஆனால் 5 லட்சம் ப்ராஃபிட் லாஸுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 லட்சம் ப்ராஃபிட் ஒரே நாளில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 நாள் வந்து எனக்கு 10 லட்சம் ப்ராஃபிட்டுக்கு மேலே போயிட்டு 10 லட்சத்துக்கு கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. ஓகே. இது வந்து என்னென்னா பெரிய ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி மனசில் ஓடிண்டே இருக்கும். ஐயோ இன்றைக்கி நம்ம 10 லட்சம் பண்ணலையே, அந்த பார்டர் அந்த ரவுண்ட் நம்பர் பண்ணலையேன்னு. ஆனால் சிஸ்டம் பிரகாரம் என்னன்னா 10 லட்சத்துக்கு மேலே போகுது. நம்ம ஆஃபீஸில் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க, என்னங்க ஒரு நாளைக்கு 10 லட்சம் பண்ணதாக இருக்கட்டுமே, க்ளோஸ் பண்ணுங்களேன் க்ளோஸ் பண்ணுங்க. பட் அங்கே 10 லட்சம் போயிட்டு 10 லட்சம் 11 லட்சம் போயிட்டு மறுபடியும் 9 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் இல்லைனா லாஸ்ட்டாக கூட க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ அதுக்கப்புறம் விட்டுட்டிங்கன்னா வந்து நிறைய நாள் 10 லட்சம் வந்துடுது ஒரே நாளில் சொல்கிறேன். பட் 10 கோடி வச்சு போடும்போது 10 லட்சம் ஒன்றும் இல்லையே, 1% தானே, 1% தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 20 லட்சம் 25 லட்சம்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சிஸ்டம் ட்ரேடிங்னு போனீங்கன்னா அந்த எம்டிஎம் உடைய அந்த பாதிப்பு இருக்காது. நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்க மாட்டீங்க. டிஸ்கிரிஷனரியில் என்ன பலம்னு பார்த்தீங்கன்னா வந்து, பார்க்குறது ஒரு பலவீனமாக இருந்தாலும் சிஸ்டமோட டைனமிக்ஸ் உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்படி இருக்குது, நம்ம இன்ட்யூஷன் வச்சு ஒரு விஷயம். இன்ட்யூஷன் இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்த சேஞ்சுக்கு மார்க்கெட் எப்படி நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கிறதுனால, ஓ இப்போ இப்படி மாறிடுச்சா ட்ரெண்டு, இது இப்படி போயிடுச்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் வரும். இது வந்து டிஸ்கிரிஷனரியில் உள்ளது. இப்போ நான் வந்து சிஸ்டம்லே இல்லையா, இப்போ ரீசெண்டாக நடந்த சேஞ்சஸ்க்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். இது வந்து சிஸ்டம் ட்ரேடிங்கில் உள்ள ஒரு ட்ராபேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்ட் சேஞ்சஸ்லாம் நிறையா வந்திருக்கும், அதனால் நமக்கு மார்க்கெட் பிஹேவியர் மாறாது. இது நான் ஸ்டடி பண்ணுறதுக்கு இன்னொரு 1 இயர் ஆகும். 1 இயர் கழிச்சு தான் என் டேட்டாவில் தெரியும், ஜெகன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, 1 இயராக டேட்டா மாறிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து சிஸ்டம் ட்ரேடிங்கில் உள்ள ட்ராபேக்ஸு, டிஸ்கிரிஷனரியில் உள்ள அட்வான்டேஜஸ். ஓகே சார். இப்போ பிகினராக ஒருத்தங்க என்ட்ரி ஆகிறாங்கன்னா எதில் இடத்துல சூஸ் பண்ணுங்க சார்? பிகினராக ஒருத்தர் வராங்க அப்படின்னா வந்து என்னை பொறுத்தவரை டிஸ்கிரிஷனரி பண்ணுறது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. சின்ன கேபிட்டலாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிஷனரி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, கொஞ்சம் செட் ஆயிரும். பை த டைம் வந்து அவங்க என்ன பண்ணலான்னா வந்து சிஸ்டம் ட்ரேடிங்கும் பேக் டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்போ உள்ள காலத்தில் வந்து உங்களுக்கு டூல்ஸு சிஸ்டம் ட்ரேடிங்லாம் ஒன்றுமே கிடையாது. முன்னாலெல்லாம் ரொம்ப கஷ்டம், லட்சக்கணக்கில் கொடுத்து நீங்கள் டேட்டா வாங்கணும், சாஃப்ட்வேர் வாங்கணும். இப்போ சில ஆயிரம் கொடுத்தாலே போதும், சில ஆயிரம்ல இல்லை 1000 ரூபா கொடுத்தாலே போதும். டெஸ்டிங்க்கு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, ஆட்டோமேஷனுக்கு நிறையா ஃப்ரீ டூல்ஸ் நிறையா வந்துருச்சு. 2000 3000 உங்களுக்கு பேக் டெஸ்டிங் முடித்து உங்கள் லைவாக டெப்ளாய்மெண்ட் போட்டு பார்த்துடலாம்.
இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு சைடு டிஸ்கிரிப்ஷனரி பண்ணுங்க, ஒரு சைடு சிஸ்டம் ட்ரெயினிங் பண்ணுங்க. எடுத்துமே 2 பேலன்ஸ் பண்ண சொல்ல, உங்களுடைய கப் ஆஃப் டீ எதுன்னு நீ கண்டுபிடிங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா யூ மே பி குட் அட் டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடிங்கில் நீங்கள் ரொம்ப குட்டாக இருக்கலாம், இல்லை சிஸ்டம் ட்ரேடிங்கில் குட்டாக இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். இப்போ 10+ இயர்ஸ்ன்னு சொல்கிறப்போ நம்ம மார்க்கெட்டே வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனோம். ஸோ ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுட்டதுக்கும் இப்போ வந்து எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி உங்களை எக்யூப் பண்ணிக்கிறீங்க? நிறைய சேஞ்சஸோ வாலட்டிலிட்டியோ நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணி இவ்வளோ தூரம் எவால்வ் ஆயிருக்கீங்க சார்? என்னென்னா வந்து மார்க்கெட்டோட அது வந்து நீங்கள் வந்து உங்கள் இயற்கையிலே வந்து உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. நான் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லாஜிக்கல் திங்கிங் பர்சன் தான் வந்து. அப்படிங்கும்போது வந்து எல்லாமே ஒரு லாஜிக்கல் திங்கிங்காக தான் பார்ப்பேன். எவ்வளோ தூரம் பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்காங்க, நாளாக வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு எப்படி போகுது அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபேர் ஐடியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுனால வருஷம் ஆக டேட்டா எந்த பக்கம் சாயுதுன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முன்னாலெல்லாம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் அதிகமாக இருக்கும். மார்க்கெட் 1% மூவ் ஆகும்போது வந்து எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது, இப்போ அதே 1% மூவ் ஆகுது. ஆனால் அந்த காசு கம்மியாகிட்டே வந்துன்னே இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாக வர வந்துட்டு அதோட பிஹேவியர் கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் டேட்டாவை மானிட்டர் பண்ணிங்கன்னா தெரியும். எப்போ மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்போசர் அதிகமாகுதோ அப்போ வந்து என்னன்னா அந்த ஆல்ஃபாவோட சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ குறைஞ்சிட்டே வரும்போது இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு வையபிள் பிஸ்னஸா? ஸோ ஒரு ஆல்ஃபா போனோடனே அதை தூக்கி தூர போட்டு என்ன பண்ணோன்னா அடுத்த ஆல்ஃபாக்கு போகணும். இப்போ ஒரு காலத்தில் ஒருத்தர் வந்து VCR பண்ணிட்டு இருந்திருப்பாரு, டெக்கு போட்டு படம் போடுறாங்க இல்லையா, அது பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அது போனவொடனே என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு டிஷ் ஆண்டனா வச்சுருந்துருப்பாரு. அது போனவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப் வச்சுருந்துருக்கலாம். ஸோ வச்சுருக்கலாம். அது மாதிரி என்ன பண்ணான்னா வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டில் எது ஆல்ஃபா வேலை செஞ்சதோ அதெல்லாம் தூர போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இல்லை, ஒரு காலத்தில் எக்ஸ்பைரி ட்ரேடு வேலை செஞ்சது, ஒரு காலத்தில் லிவரேஜ் இருந்தது, ஒரு காலத்தில் ஸ்பேன் மார்ஜின் ஒரு ஃபியூச்சர் இருந்தது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 920 ஸ்டாடில் ஒரு ஃபார்மட் இருந்தது. அதுக்கப்புறம் அது போய் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ரெண்ட் ஃபாலோயிங் எப்போ இருக்கிற ஒன்று ட்ரெண்ட் ஃபாலோயிங்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பண்ணுறோம். மொமெண்டம்னு ஒரு 5 வருஷமாக நல்லா போயிட்டுருக்கு, அதை பண்ணுறோம். சில காலங்கள் வந்து பையிங் நல்லா வேலை செய்யும், சில காலங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா வேலை செய்யும். ஸோ எதுக்கு எப்போ காலத்தில் என்ன வேலை செய்யுங்கிறத வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, ஒரே ஒரு ஃபார்முலா ஒரே ஒரு சக்ஸஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ ஆல்ஃபாங்கிறது ஒரு டைனமிக்கான ஒரு விஷயம், ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயம் கிடையாது. இது ஒன்று, இதை வச்சு நம்ம காலத்துக்கும் நம்ம வாழ்ந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து நம்ம பேரம்பதியில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் எவால்வ் ஆகிட்டே இருக்கும்ட்டு, இப்போ கரண்ட்டாக என்னென்ன ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு சார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும்? இந்த விஷயம்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா என்னென்ன மார்க்கெட்டில் இருக்குது சார்? என்னென்னா வந்து ஒரு விஷயம் என்னென்னா வந்து ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செக்டார் ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரெண்டிங்கில் இருந்தது. சரிங்களா? ஸோ மொமெண்டம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 5 இயர்ஸாக வந்து மொமெண்டம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து மொமெண்டம் வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுத்துருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில். இது போக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லாஸ்ட்டு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரெண்டிங் சூப்பராக வேலை செஞ்சிருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா வந்து ஜான் ஸ்ட்ரீட்னு ஒரு இன்ஸ்டியூஷன் உள்ளே வந்ததுனால வந்து ஆப்ஷன் பையிங் சூப்பராக வேலை செஞ்சது போன வருஷம். சரிங்களா? இப்போ ஜான் ஸ்ட்ரீட் வெளியில் போனதுனால மறுபடியும் செல்லிங்க்கு நல்லா வேலை செய்யுது. இப்போ இந்த வருஷம் நல்லா வேலை செய்யுது. ஆனால் ரிட்டன் ஓகோன்னு இல்லாட்டாலும் பட் கன்சிஸ்டண்ட்டாக இப்போ செல்லிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைக்ஸ் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, திடீர் ப்ரைஸ் மேலே போய்ட்டு திடீர்னு கீழே வருது. அந்த பிரச்சனையெல்லாம் போன வருஷம் இருந்தது. அதனால் அது ஆப்ஷன் பையருக்கு ஒரு பொற்காலமாக இருந்தது. இப்போ ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு பொற்காலமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது அந்த ஆப்ஷன் செல்லிங் வந்து ஒரு இந்த வருஷம் வந்து பிரமாதமாட்டாலும் நல்லா இருக்குது. ஸோ ஆப்ஷன் செல்லிங் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் இருக்குது. ட்ரெண்ட் ஃபாலோயிங் வந்து சூப்பர் ரிட்டர்ன் இருக்குது. மொமெண்டம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது. ஓகே சார். ஸோ இந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ட்ரெண்ட் ஃபாலோயிங் எப்படி சார் நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணுறது, எப்படி நம்ம அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கெயின் பண்ணிக்கிறது? ட்ரெண்ட் ஃபாலோயிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா வந்து மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும், மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும், மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும். ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ஃபாலோயிங்கிறது வந்து அப் ட்ரெண்டை மட்டும்தான் கேப்சர் பண்ண முடியும். டவுன் ட்ரெண்ட் பெருசாக கிடையாது. ஸோ மார்க்கெட் கீழே விழுந்துட்டே போகிறது வந்து பெரும்பாலும் கிடையாது. ஆனால் மேலே போயிட்டே போகிறது வந்து அடிக்கடி நடந்திருக்கு. ஏன்னு கூட டேட்டா அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங்கிறது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம் என்னென்னா மார்க்கெட் எப்போல்லாம் சைடு வேஸில் ரொம்ப நாள் வந்து சைடு வேஸ்லேயே இருந்துட்டு திடீர்னு மேலே போகும் இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போகும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் அப்படி தான் நடந்திருக்கு. மார்க்கெட் கீழே போயிட்டு மேலே போகிறத விட ரொம்ப நாள் வந்து சைடு வேஸ்லேயே இருந்துட்டு திடீர்னு போகுது இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா போகுதுன்னு குவான்ட்டு சொல்லுது. குவான்ட்டுனா டேட்டா சொல்லுது, ஹிஸ்டாரிக்கல் எடுத்துப்பட்டதை சொல்லுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன டிஃபைன் பண்ணால் மார்க்கெட்டு இவ்வளோ காலம் வந்து மார்க்கெட் வந்து சைடு வேஸ்லேயே இருந்திருக்கு, பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கல. அதுக்கப்புறம் மேலே போகும்போது நம்ம வாங்குகிறோம், அதுவும் தப்பாக போய் கீழே வரும். ஸோ அதுக்கு ஒரு நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் கேஸ்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எடுக்கிற லாஜிக் கரெக்டான. ஸோ உங்கள் சொல்கிறதுக்கு என்னென்னா இதுக்கு பேர் ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேர். வந்து மார்க்கெட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து சைடு வேஸில் போகும், அப்புறம் வந்து ட்ரெண்ட் ஆகும், அப்புறம் சைடு வேஸில் போகும், அப்புறம் ட்ரெண்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சைடு வேஸில் உட்காந்துருக்கணும்.
சைட்வேஸ்லேருந்து ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம உள்ளே போகணும். ஓகே ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் அண்ட் சிம்பிளிசிட்டியாக நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியுமே இப்போ ட்ரெண்ட் பற்றி வரைக்குமே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.